மனுஷனா பொருந்தா கண்டிப்பா அவங்க தவறு செய்யதான் செய்வாங்க. தவறுல இருந்து அனுபவம் கிடைக்கும், அப்பதான் கத்துக்குவாங்க. அது மூலமா சிறப்பான மனிதனா உருவாக முடியும். ஒரு தவறு எப்படி இருக்கும்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனால அடுத்தவங்க மேல நாம பழி போடுவோம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நீங்க செய்யற தவறுகள் உங்களுக்கே தெரியாத போது அத மறுபடியும் செய்வீங்க. அத திரும்ப திரும்ப செய்யும் போது நீங்க ஒரு தவறான பாதையில போவீங்க. உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா, கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை விமன் அகெயின்ஸ்ட் கிரைம்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னொரு உண்மை, இதயத்தை நெருடக்கூடிய உண்மை. இன்னைக்கு கிரைம் பேட்ரோல் எபிசோட்ல நீங்க பார்க்க போறது எப்படி எல்லாம் தன்னையும் அறியாம மனசுல இருக்கிற ஒரு பயத்தால மனுஷன் தவறான செயல்களை செய்யறான், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் பாழாக்கிடுறான். இந்த வினோதமான கதை 3 பாகங்களா பிரிக்கப்படுது. இது 3 பெண்களோட கதை. முதல் பாகத்தில் வருவது அர்ப்பிதா. இன்னைக்கு ஒண்ணு இவள நான் கொன்றுவேன், இல்ல நான் தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன். நீங்க அமைதியா இருங்க, உங்க ஹார்ட்டுக்கு இது நல்லது இல்ல. ஹார்ட்டுக்கு நல்லது இல்லையா? என்னோட பாஸ காலை பிடிச்சி ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தந்தேன். அதுக்கு டொனேஷன் வேற கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்றது சுஷீலா, நீயே சொல்லு. என்னால முடியாது, ப்ளீஸ் அம்மா, நீங்களாவது சொல்லுங்களே. அம்மா என்னால முடியாது. அப்பா ப்ளீஸ். இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். வாமா இறங்கு. இல்லம்மா நான் வரல. நீ வா. இத பாருங்க மேடம், இத பாருங்க. இது ரொம்ப நல்ல மெட்டீரியல். வேற ஏதாவது காட்டுங்க. அதோ இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏமா இது எப்படி இருக்கு? மேடம்க்கு கொடுப்பா. அந்த பிரவுன் ஓட்டத்தை காட்டுங்க. இதை பாரு, இதுல இருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ண. இவன் கல்யாண வீடியோலாம் எடுப்பான். இவன் ஒரு கடையில சேல்ஸ்மேன். செலக்ட் பண்ண. அப்பா எனக்கு கல்யாணம்லாம் இப்ப வேணாம். அட, சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை நான் வீட்டுல வச்சிருக்கானா. இன்னும் எவ்வளவுதான் எங்க மானத்தை வாங்க போற? இதுல மான அவமானம் எங்க வந்தது? நீங்க காட்டின யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. சரி, ஏம்மா கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? எனக்கு பணம் சம்பாதிக்கணும். ஆனா நீங்க போதும்மா, எங்களை விட்டு தொலை. நாங்க எங்களை பாத்துக்கிறோம். நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தொலை. புரிஞ்சுதா? புரியற மாதிரி சொல்லு இவளுக்கு. இல்லன்னா ஒரு நிமிஷம், முகத்தை பார்க்க கூடாது. சரி, உனக்கு என்ன வேணும்? சரி பார்க்கலாம். உங்களால என்ன கொடுக்க முடியும்? இந்தா. தேங்க்யூ. இப்பவாச்சும் அனுமதி கொடுப்பியா? கொஞ்சம் ரைஸ் போடு. நீங்கெல்லாம் யாரு? நாங்க ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். நீங்க எங்க கூட கொஞ்சம் வர வேண்டியிருக்கும். என்ன? ஆனா எதுக்கு? ஃபோர்ஜரி கேஸ்க்காக. நீ வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்ல தில்லுமுள்ளு பண்ணிருக்க. நாங்க என்கொயரி பண்ணோம். இவங்க சும்மா வளர்றாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்க, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான். பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இப்போ வாங்க. சார், சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன விடுங்க சார். யாரோ தப்பா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க சார். சார், சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். என்ன விட்டுருங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். சார் சார் போலாம் சார், சொன்னா கேளுங்க சார். அப்பா 7 வருஷத்துக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் காலம் முழுக்க நேர்மையா வேலை பார்த்து கௌரவமா இருந்தவன். இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடம்பிடிச்சீங்க. நான் வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சேன். உன்னை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், திரும்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
இதுக்கு மேலேயும் நான் அவமானப்பட விரும்பல. உன் மாமியார் வீடு தான் உன்னோட வீடு. ஊர்மி ரொம்ப குழம்பி போயிட்டா. அவ கண்ணுக்கு முன்னாடி இருட்டு தவிர எதுவுமே தெரியல. அவளோட வாழ்க்கை அவளை எந்த திசையில கூட்டிட்டு போகுதுன்னு அவளுக்கே தெரியல. இப்ப இவளோட வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தியோட அத்தியாயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். மேம், என் கூட ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. என்னாச்சு? அது இங்க பாருங்க மேடம், உங்க கூட என்ன நடந்திருக்குன்னு நீங்க சொல்லாத வரைக்கும் எங்களால எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனா ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு மேடம். எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னெல்லாம் கூட நடக்குதோ இதுக்கு முழு காரணம் என் கணவன் தான். மேம், என் பொண்ணு ஃபோன் பண்றா. ரொம்ப அர்ஜென்ட், நான் போய் தான் ஆகணும். நான் திரும்ப வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். ஆனா இப்ப போயே ஆகணும். ஏங்க ஒரு நிமிஷம். வாங்க சார், வாங்க சார், வாங்க. அச்சோ, எதுக்குடா அழுறீங்க? என்னாச்சு என் செல்லத்துக்கு? நோ, என்னாச்சு என்னாச்சு? இப்பெல்லாம் ரொம்ப அழுதுட்டே இருக்கானே, என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும். ஏன் எனக்கு குழந்தைய வளர்க்க தெரியாதா? வளர்த்த விதம் தான் தெரியுதே. பையனை வளர்த்து கிரிமினல் ஆக்கி விட்டுட்டீங்க. ஏன் குழந்தையும் உங்ககிட்ட கொடுத்தா அதையும் கிரிமினல் ஆக்கி விட்டுடுவீங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை போய் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு. அந்த அயோக்கிய பையனை என் தலையில கட்டி விட்டுட்டு நீங்க ஒன்னும் எனக்கு நல்லது பண்ணிலாம் கிழிக்கல. உங்க பையனோட தப்பு உங்களுக்கு ஒண்ணு தெரியல. எப்பவும் மருமக தான் தப்பு பண்ணுவா இல்ல? நீ தான் எல்லா தப்பும் பண்ணிருக்க. குடு, என் குழந்தைய குடுறி, குடுடி. உனக்கு எங்க போகணுமோ போய்க்கோ, சரியா? உன்னுடைய டெனட் இவங்கள பத்தி சொல்லு. எங்கிருந்து வந்தாங்க, என்ன வேலை பார்த்தாங்க? சார், கிட்டத்தட்ட 8-10 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. வாடகை வீடு வேணும்னு சொன்னாங்க. என்னுடைய இந்த வீடு வந்து டவுன்ல இருந்து தள்ளி இருக்கு. அதனால வாடகைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க, ஃபர்னிச்சர்ஸும் இருக்கு. உள்ள வாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஹால், இதுதான் பெட்ரூம். பாருங்க. அம்மா, இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்ல. இதை உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி என்ன குத்தி காட்டாத. அடடடடா, இந்த வீடு வந்து டவுனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குன்னு எனக்கும் தெரியுது. சரி, ரெண்ட்ல நான் கன்செஷன் கொடுத்துட்றேன், சரியா? சரி சார். என்ன சரி? நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க சார், எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க? 500 ரூபா அதுல இருந்து குறைச்சிடுறேன். இங்க பாருங்க, உங்க 500 ரூபா உங்ககிட்டே இருக்கட்டும், இல்ல நான் கொடுக்குறேன். வாங்க போலாம்.
என்ன சிஸ்டர், எதுக்கு கோவப்படுறீங்க? சரி, 1000 ரூபா குறைக்கிறேன், சரியா? பாத்தீங்கல்ல, உங்களால எதுவுமே முடியாது. நொய்டாவுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? எங்க இருந்து வரீங்க? காசியாபாத். காசியாபாத்தா அலிகடாவா? தெளிவா தெரியாது சார். 2 பேரும் வேலைக்கு போவாங்களா இல்ல அவன் மட்டும் போவானா? தெரியாது சார். உன் வீட்டை நீ வாடகைக்கு விட்டுருக்க, ஆனா உனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாதா? சார், இந்த வீடு டவுனை விட்டு தள்ளி இருக்கிறதுனால யாரும் வாடகைக்கு வரமாட்டாங்க. இவங்க வந்ததுனால நான் அதிகமாக கேள்வி கேட்கல. ஒழுங்கா நீ 4 கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். நீ போகலாம். வர்ஷா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிரியாரிட்டி கொடு. 2 போனோட CDR எடு. சார், சித்யா அண்ட் அவன் புருஷன் ரத்தியோட PM ரிப்போர்ட் வந்தாச்சு. இது என்ன? இவங்களை அன்னைக்கு பார்க்கும்போது கத்தி குத்தால இறந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா சித்திக்கோட மரணம் விஷத்தால ஏற்பட்டிருக்கு, கத்தி குத்தால ஏற்படலன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அப்புறமா தான் கத்தியால குத்திருக்காங்க. சார், சித்தியோட மரணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தா. ஒருவேளை அவ நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கா சார். ஐ மீன் தன் கணவனை பத்தி. அதனாலதான் ஒருவேளை சித்திக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தன்னையும் குழந்தையும் கொண்டு இருப்பான். நாட் பாசிபிள். ரிப்போர்ட்ல தெளிவா இருக்க. இந்த ஃபோர்ஸ் அனலிஸ்ட் டைரக்ஷனை வச்சு பார்க்கும்போது சுமன் தன்னுடைய மகள் ரதிய ஃபோர்ஸ்ஃபுல்லி கத்தியால தான் குத்திருக்கணும். அதாவது மர்டர். சார், கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் இன்னும் வரல சார். ஆனா ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல அவங்களோட ஃபேமிலியோட 2 கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. சுமன் மொபைல்ல பிரதர்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. மர்டருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சித்தி தன்னோட அம்மா கிட்ட பேசியிருக்கா. 2 பேருடைய அட்ரஸ் எடு. இந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க. மேலே போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மருந்து சாப்பிடுங்க. உங்க விரோதி தான் மேல போவாங்க. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறியேம்மா. நீ சந்தோஷமா இருப்ப. உனக்கு நல்ல கணவன் கிடைப்பான். எல்லாரோட தலையெழுத்துலயும் நல்ல புருஷங்க இருக்க மாட்டாங்க. உன் வீட்டுக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பெற்றிருக்காங்க. என் வீட்ல என்ன அப்படி நினைக்கல. அதனால தான் தனியா இருக்கேன். படுங்க. என் வயிற்று பிழப்புக்காக தான் இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனிவேஸ், நீங்க தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சொல்லுங்க. கித்தி வர்மா உங்களுடைய பொண்ணா? ஆமா. ஐ எம் சாரி, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இன்ஸ்பெக்டர் சார், எந்த செய்தியை சொல்றதுக்கு இங்க வந்திருக்கீங்களோ, இந்த செய்தியை நான் 13 வருஷத்துக்கு முன்னாடியே ஏத்துக்கிட்டேன். அவ ஒரு அயோக்கிய பைய கூட ஓடி போயிட்டா. அவன் எங்க குடும்பத்துக்கு தகுதியே இல்லாதவன். தோட்டக்காரனுடைய பையன் சுமன். அவளுக்கு புரிய வைக்க நாங்க நிறைய முயற்சி எடுத்தோம். அம்மா, அவங்கிட்ட என்ன குறை இருக்கு? இங்க பாரு, அந்த பையனை பத்தி நான் உன்கிட்ட பேச விரும்பல. உனக்கு அவனே சரியா தெரியாது. நாங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை. இத பாரு, இதுதான் நம்ம வாழ்க்கை. ஸ்கிரீன்ல பாக்குற சினிமா இல்ல. இந்த மாதிரி வசனங்களை பேசி உன் குடும்பத்தை நடத்த முடியாது. இங்க பாரு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. கண்ணா ரொம்ப பிடிவாதக்காரியா இருந்தா. நாங்க அவ கூட எங்களோட உறவையே முறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசவே இல்லையா? அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. 13 வருஷம். அம்மா, நீங்க சரியா தான் சொன்னீங்க. இது லைஃப். ஸ்க்ரீன்ல பார்க்குற சினிமா கிடையாது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா. எனக்கு உங்களை பார்க்கணும். நான் அங்கே வரவா? குழந்தைய கூப்பிட்டுட்டு வரவா? அவள் உங்கள் பேத்திம்மா. ரொம்ப அழகா இருப்பா, அன்பா இருப்பா. அவளை பார்க்க ஆசைப்படுறீங்கல்ல? நீ உன் புருஷன் கூட தானே வாழ்ற? சரி, எங்க இருக்க? நான் நொய்டாவில் இருக்கேன். நான் நேரில் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வரவா? பல வருஷத்து காயம் இது, உனக்கே தெரியும்ல. அப்ப நாங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னோம்.
எங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். நான் ஹலோ ஹலோ நான் அவளை வீட்டுக்கு வர சொல்லான்னு இருந்தேன். ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், என் பொண்ணோட மரணத்துக்கு காரணம் அந்த அயோக்கிய பையன் அவளோட புருஷன்தான். புருஷனோட ஃபேமிலி எங்க இருக்காங்க? ராம்ஜியா உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன்ல, அவர் எங்க இருக்காரோ அவரை நான் தான் பாத்துக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். அப்போ ஜெகன் வியாஸ் முதியோர் இல்லத்துக்கு போங்க, அங்க போய் கேட்டு வாங்க. எனக்கு இங்க உள்ள கணக்கு வழக்கு பார்க்கணும். இது லாஸ்ல போறதா அவர் சொன்னாரு. பிரைம் லொகேஷன்ல கடை இருக்கும்போது எப்படி லாஸ்ல ஓடுது? சொன்னேன்ல இங்கத்த கணக்கு வழக்கு பார்க்கணும்னு. எல்லா டிஷ்ஷஸும் டேஸ்ட் பண்ணணும். நீ சுமனோட பிரதரா? அதுக்கு ஹே ஹீரோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும். நீ சுமனோட பிரதரா? அவங்க 2 பேரும் ஒரே அம்மா வயிற்றுல தான் பிறந்தோம். இதை தாண்டி எங்களுக்குள்ள வேற ஒன்றும் உறவு இல்லை. ஏன்? ஏன்னா அவன் என் அப்பாவை கொலை பண்ணவன். அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கும் அவனை தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட அவன் மேலே தான் அன்பு அதிகமாக காட்டுவார். ரொம்ப பெருமையாக பேசுவார். என் சுமந்த் ரொம்ப புத்திசாலின்னு, படித்து பெரிய ஆள் ஆவான்னு சொல்லுவார். ஒரு பொண்ணோட ஓடி போய் மானத்தை வாங்கிட்டான். அப்பாவால் தாங்கவே முடியல, செத்துட்டாரு. இப்போ நீ அவன்கிட்ட பேசுறல்ல, அவனுடைய ஃபோன் உனக்கு வருதா? எப்போது வரும். ஆனால் காயத்திலே மிளகாவை தேப்பான். நான் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுவான். மனைவி அழகா இருக்கா, அழகான பொண்ணு இருக்குன்னு. எங்கள் தலையெழுத்தை குட்டிச்சவராக்கிட்டு அவன் தலையெழுத்தை தனியாக எழுதுனான். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா அவனை கொன்னுடுவேன். ஒருவேளை நீ தான் அவனை கொலை பண்ணிருக்கியா? என்ன பேசுறீங்க நீங்க? சுமன் மட்டும் இல்ல, அவனுடைய மொத்த குடும்பமும் கொலை பண்ணப்பட்டிருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? நான் டாக்ஸி ஓட்டுறேன். காஜியாபாத் நொய்டாலாம் வருவியா? டாக்ஸி ஓட்டினாலே இந்த இடம்லாம் போயிட்டு தானே வரணும். வேண்டாம் வேண்டாம், விட்டுடு, என்ன விட்டுடு. இல்லை சார், சித்தியோட உடம்புல விஷம் இருந்தது இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. வீட்டில் வச்சிருக்க நார்மல் பெஸ்டிசைட் தான். ஐசி, இப்போ இது கொடுக்கப்பட்டதா இல்ல அவளே சாப்பிட்டாளா? உங்களுக்கு என்ன தோணுது? ஹானர் கில்லிங்கா இருக்குமோ? ஐ மீன் டு சே, பல வருஷத்து கோபம், வெறுப்பு. அதோட பொண்ணு அம்மாவை காண்டாக்ட் பண்ணியிருக்கா. இன்னொரு விஷயம் இருக்கு. தன்னுடைய புருஷனை பத்தி சொல்றதுக்கு சித்தி இங்க வந்திருந்தா. அது என்னவா இருக்கும்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ சித்தியோட அம்மா, அப்புறம் சுமனோட பிரதரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. வேண்டாம், என்ன போக விடு, நான் போகணும். மேடம், சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செக்கிங்க்கு வந்திருக்கோம். பாருங்க, நாங்க எல்லாத்தையும் க்ளீனா வச்சுப்போம் சார். நீங்க லைசென்ஸ் காட்டுங்க. ஓனர் யாருன்னு சொல்லுங்க. என்ன லைசென்ஸ் சார்? ஹெல்த் அண்ட் ட்ரேட் லைசென்ஸ், ஈட்டிங் ஃபுட் லைசென்ஸும், அப்புறம் ஃபயர் சேஃப்டியும். எவ்வளோ லைசென்ஸ் தேவைப்படும்னு தெரியாதா? 5 வருஷமா இந்த இடத்த நடத்திட்டு இருக்கேன் சார். ஃபுட் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல டிப்ளமா பண்ணியிருக்கேன். லைசென்ஸோட காப்பியும் கொடுங்க, அப்புறம் சாம்பிளையும் கொடுங்க. ஷானவாஸ், சர்டிஃபிகேட் காப்பியும் சார் கிட்ட கொடுத்துரு. சரிங்க மேடம். சார் சார் லைசென்ஸ் பேப்பர் எல்லாமே ஆர்டரில் தான் இருக்கு. இதில் எந்த தில்லு முள்ளும் எனக்கு தெரியல. ஓகே தீபாரி. சரி சார். அட எல்லாம் புடவையே மடிச்சு வைப்பா. பாத்திரம்லாம் சதறி கிடக்குது. சீக்கிரம் வேலையை முடி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? எங்ககிட்ட புடவை இருக்கு, துணி இருக்கு, பாத்திரங்களும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் இல்ல. சொல்லுங்க மேடம். புது டிசைன் பர்தா வந்திருக்கு, சூட்கேஸ் கூட இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு மேம். இல்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அட மேடம் மேடம், நில்லுங்க மேடம்.
சார் ஒரு விசித்திரமான விஷயம் சார். என்ன? சித்தியோட அம்மா அண்ட் சுமனோட பிரதர் 2 பேரும் ஒரே நேரத்துல நொய்டால இருந்ததா ஜிபிஎஸ் ரிப்போர்ட் காட்டுது. அன்னைக்கு சித்தி சுமந்தும் நொய்டால இருந்திருக்காங்க. 4 பேரும் நொய்டாவிலையா? இது எப்போ நடந்தது? மர்டருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி. அதாவது சித்தி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சந்திச்சிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. அவங்க அம்மா இந்த விஷயத்தையே சொல்லல. கூப்பிடு. எஸ் சார். ஹாய் டாக்டர். எனி லக்? அந்த சாம்பிள் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அந்த சாம்பிளை பார்த்ததுல அதுல சந்தேகப்படும்படியா எதுவுமே இல்லை. எல்லாம் கிளியரா இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் கிளீனா இருக்கா? அப்சல்யூட்லி. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். மூச்சை இழுத்து விடுங்க. முன்ன விட இப்போ பெட்டரா இருக்கீங்க. மொத்த கிரெடிட்டும் இந்த பொண்ணுக்கு போகுது. இவ கேர்டேக்கர் இல்ல, கடவுள். குட் ஜாப் பூர்வி. டாக்டர் சார், சொல்லுங்க. அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. இங்க வரத்துக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? நான் என் பையனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவன் வீட்ல இல்ல. அவனுக்கு அவனோட அம்மா செத்து போயாச்சு. சொல்ல போனா இந்த விஷயத்த அவனும் ஏத்துக்கிட்டான். அதனால சொல்றது கேளு. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிடு. திரும்பவும் இங்க வராத. பையனை தர மறுக்கிறீங்களா? என்ன குறை சொல்லாதடி. அன்னைக்கு கோவத்துல போடின்னு சொன்ன. ஆனா நீ அவனை உண்மையிலேயே விட்டுட்டு போயிட்ட. அவனை சமாதானப்படுத்த ஏதாவது அவன் கிட்ட சொல்லித்தானே ஆகணும். நீங்க என்ன விருப்பப்பட்டீங்களோ அதையே ஒரு கதையா சொல்லிட்டீங்க இல்ல? ஏண்டி உனக்கு என்னதான் வேணும்? உங்ககிட்ட இருந்து விடுதலை வேணும். உங்க பையனை டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுங்க. இந்தாங்க, இதான் பேப்பர்ஸ். சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு கிரிமினல் மாதிரி என்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கீங்க. அதே நேரத்துல நீங்க பண்றது நல்லா இல்ல. நாங்க உங்ககிட்ட நேர்மையா கேள்வி கேட்கறோம். ஆனா நீங்க எங்க கிட்ட பொய் சொல்றீங்க. அப்படி என்னத்த பொய் சொல்லிட்டேன்? நீங்க உங்க பொண்ணு கிட்ட போன்ல பேசினாதான் எங்க கிட்ட சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நொய்டா போயிருக்கீங்க. ஏன்? எதிர்பார்க்காம நடந்தது. நீங்க நொய்டா வந்தீங்க. 13 வருஷத்துக்கு அப்புறமா உங்க பொண்ணு உங்ககிட்ட ஃபோன் பண்ணிருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள்லயே உங்க பொண்ணுடைய குடும்பம் கொலை செய்யப்படுறாங்க. நான் இங்க வந்திருந்தேன். ஆனா இந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு ஏதோ தோணல. எனக்கு எப்ப சித்தி ஃபோன் பண்ணாலோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சுமன் ஃபோன் பண்ணியிருந்தா. ஏற்கனவே எனக்கு அந்த பையனை கண்டா கொஞ்சம் கூட ஆகாது. அவ என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணான். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். அதனால என்னை பார்க்கணும்னு சொன்னான். ஏன் இங்க கூட்டு வந்த? நீ வா, நான் சொல்றேன். என்ன? நாம இங்க என்ன செய்ய போறோம்? நான் தான் சொன்னல, ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு இப்ப தெரிஞ்சிரும். அட, என்ன எங்க கூட்டிட்டு போற? அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அட நீ வா, நான் காட்டுறேன்னு சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு என் மகளை நான் அங்க பார்த்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எந்த காரணத்துக்காக சுமன் உங்களை இங்க கூப்பிட்டான்? இவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனா இப்ப இவங்க வேலை பார்க்கல. எப்ப வேலையை விட்டா? 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் ராமண்ண இறந்து போனாரு. ராம்ஜி யாரு? அவளோட புருஷன். அவளை விட 40 வயசு பெரியவர். ஊர்மி இங்க ஜாயின் பண்ணப்போ அவளை பொண்ணேன்னு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஆனா எது நடக்குதோ அது நல்லதுக்கு நடக்கும். போறதுக்கு முன்னாடி அண்ணா அந்த தாபாவை இவ பேருக்கு எழுதிட்டாரு. பிரைம் லொகேஷன்ல கடை இருந்தும் இது லாஸ்ல ஓடுதா? நான் சொன்னேன்ல இங்கத்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்னு. ஆனாலும் ஊர்மி பாவப்பட்ட ஜென்மம் சார். முதல் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், இன்னொருத்தன் இறந்துட்டான். இப்போ அவ அந்த தாபாவை தான் நடத்திக்கிட்டு வரா. முதல் புருஷன் ஜெயிலையா? ஆமா சார். சொல்லுங்க மேடம், அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்காக சுமன் உங்களை இங்க கூப்பிட்டான்? நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? இவ முன்னாடியே சொல்றேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
என்னால் உங்கள் பொண்ணுக்கு தினைக்கும் தேவையான பொருளை கூட கொடுக்க முடியல. நான் என்ன செய்யறது? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நான் வேலையில் செட்டில் ஆக மாட்டேங்கிறேன். சரியான வேலை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ வருஷத்தில் தினமும் எங்கள் நிலைமை மோசமாகிக்கிட்டே தான் போகுது. போதுங்க, இதோட நிறுத்திக்கிறேன். உங்கள் மகளுக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. நீங்கள் ப்ளீஸ் இவளை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு புரியுது, கேட்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக நான் கஷ்டப்படுறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், உன்னை மனசார நான் நேசிக்கிறேன். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியல. நீ இதெல்லாம் ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியும். சித்தி, சித்தி, நான் சொல்றத கேளு. சித்தி அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டா. அவ பின்னாடியே சுமனும் போயிட்டான். நான் இப்போ வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் அவங்களுக்காக அங்க காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். இந்த விஷயத்தை என்கிட்ட எதுக்காக மறைச்சிங்க? அவன் ரொம்ப நல்ல புருஷன். அப்படிதான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டான்னு நினைச்சீங்களா? இல்ல, அவன் பண்ணது அத்தனையும் நாடகம். சொல்ல போனா அவன் என் பொண்ணோட வாழ்க்கைய நரகமா மாத்திருந்தான். இருக்கட்டும், இப்ப நான் போலாமா? இந்த தடவை கண்டிப்பா உண்மையை தான் பேசியிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை கொன்னவனை விட்டுறாதீங்க. வர்ஷா, நம்ம ஆரம்பத்துல இருந்து கால்குலேட் பண்ணலாம். முதல்ல நமக்கு சித்தி, சுமன், அப்புறம் ரதியோட பாடி கிடைச்சது. பிஎம் ரிப்போர்ட் படி எல்லாத்துக்கும் முதல்ல 3 பேர்ல முதல்ல சித்தி செத்தா. இதுக்கு காரணம் விஷம். 2வது விஷயம், சாகிறதுக்கு முன்னாடி சித்தி 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வர்றா. ஏதோ சொல்ல நினைக்கிறா, ஆனா எதுவும் சொல்லாம இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு தன்னோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்றா. அம்மா, நீங்க சரியா சொன்னீங்க. இது என் லைஃப். ஸ்க்ரீன்ல பார்க்குற சினிமா கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. 2 விஷயத்துலயும் ஒன்று காமனா இருக்கு. அவ தன்னுடைய புருஷனை பத்தி ஏதோ சொல்ல நினைச்சா. அதோட என் புருஷன் இப்ப என் கூட என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கணும். அப்புறம் 3வது விஷயம், இங்க வந்ததும் அதர்வைஸ் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றதுக்கு 4 நாள் முன்னாடி சுமன் சித்தியோட அம்மாவை இங்க கூப்பிடுறதும், தன்னுடைய மகள் இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதும், சித்தி உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. இந்த மொத்த மேட்டர்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. எப்படி உள்ள வந்தீங்க? உன்னை பாராட்டி ஆகணும். உனக்கு உண்மையாவே பயங்கர திறமை இருக்கு. இந்த மூளையை சரியான நேரத்துல பயன்படுத்தியிருந்தா இந்த கிரைமே நடந்திருக்காது. இப்போ இந்த லைசன்ஸ், பாஸ்போர்ட், கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ், இன்னும் இதை தவிர வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு? சொல்லு. இத நீதான் பண்ணியா? ஆமா சார். இன்னும் இவங்களுக்காக என்னெல்லாம் பண்ண? சொல்றா, சொல்லுங்க. வேற எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல சார். நான் செக் பண்ணேன். சுமனோட பிரதர் சுனில் நொய்டாவுக்கு வாடகையோட வந்தான். அவனோட மற்ற ஆக்டிவிட்டி சந்தேகப்படுற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் சார், நம்மளோட உளவாளி தகவல் சொன்னான். செக்டர் 78 மார்க்கெட்ல சித்தி, சுமன் 2 பேரையும் மார்க்கெட்ல பார்த்திருக்கான். அதோட எந்த ஆள் இவனை பார்த்தானோ அவனுக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, ஏன்னா சித்தி, சுமன் 2 பேரும் அங்க சண்டை போட்டாங்களாம். ஆனா எதுக்காக அவங்க சண்டை போட்டாங்கன்னு அவன் அங்க கேட்கலையா. சித்தி நில்லு. என் கையை விடு. எனக்கு பிடிக்காம ஏன் இதெல்லாம் செஞ்ச? என் அம்மா சரியா தான் சொன்னாங்க. நீ எனக்கு தகுதியானவனே கிடையாது. சித்தி, 2 பேருக்கு ஒத்து வரலங்கிறது தெளிவாகுது. இந்த ஆள் கேட்டது மாதிரி மற்றவங்களும் கேட்டிருக்கலாம். இவங்கள பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே சார். எந்த காரணத்துக்காக இவங்களோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருக்கு? இன்ட்ரெஸ்டிங். சித்தி, சுமன் கொலை நடந்த அன்னைக்கு அக்கம் பக்கத்தில் வேற எந்த ஃபோன் ஆக்டிவிட்டி இல்லை. அவங்க ஃபோன் மட்டும் தான் ஆக்டிவில் இருந்திருக்கு. அதாவது யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் தான் இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொலையாரி தான் எந்த ஒரு ஆதாரத்தையும் விட்டு வைக்காம கிளியராக கொலை பண்ணியிருப்பான்.
நம்ம உளவாளி ஆக்டிவ் ஆகட்டும். ஓகே சார். மர்டர் வெப்பன் டிஸ்கிரிப்ஷனை வச்சு கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயத்தில் அதி புத்திசாலி மாதிரி அதுவே ஒரு க்ளூ ஆயிடும். சார், டீ கடைக்காரனுக்கு எதுவுமே தெரியல. அங்க போய் கேட்கலாம். இந்தா இது எல்லாத்தையும் மடிச்சு வைடா. இது அந்த பக்கம் வை. வைடா. வாங்க சார், வாங்க. என்ன காட்ட? இவங்கள பார்த்துருக்கியா? சார் ஆமாம், இவங்க ஒரு வாரம் முன்னாடியே கடைக்கு வந்தாங்க சார். 2 பேரும் நிறைய வாங்கினாங்க. அந்த மேடம் புடவை வாங்கினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்களா? ஆமாம் மேடம். அதாவது சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையான்னு நான் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கலையா. மேடம், நான் என்ன பார்த்தோனோ அது உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. இது இது புது ப்ராடக்ட் சரியா? இது அந்த ஓரத்தில் வை. இங்க பாரு எவ்வளோ தூசியா இருக்கு. வாங்க வாங்க மேடம், சொல்லுங்க என்ன வேணும்? அது எனக்கு சார் இந்த ஃபுல் ரிப்போர்ட்டும் அந்த தாபா சம்பந்தப்பட்டது. இந்த லேடி ரொம்ப ஆம்பிஷியஸ் அண்ட் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூடயும் பேசியாச்சு ஜெயில்ல. சார், நான் ஊர்மி சொல்லி தான் லஞ்சமே வாங்கினேன் சார். நான் அவ பேச்சில் மயங்கிட்டேன் சார். ஊர்மிக்கு அதிகமாக பணம் தேவை சார். குட் ஜாப் பிரதீப். கிட்டத்தட்ட எல்லா ஆதாரங்களும் வந்துருச்சு. நாம நினைச்சதை விட இந்த மேட்டர் உண்மையில ரொம்ப குழப்பமா இருக்கு. சீக்கிரமே எல்லாம் கிளியர் ஆயிரும். இங்க பாருங்க மேடம், நல்லா ஸ்ட்ராங்கானது, நல்ல உழைக்கும், அதோட நல்ல குவாலிட்டி. ஆக்சுவலி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அது ரொம்ப அர்ஜென்ட்டா. அதனால இன்னைக்கே வந்து நாம எனக்கு புரியுது மேம். என் கூட வரீங்களா? உன்னோட சேலரியை நான் டபுள் ஆக்கியிருக்கேன். இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும். என் கூட இருந்தா எக்ஸ்ட்ரா பணமும் சம்பாதிக்கலாம். இதுக்கு மேல மூளை யூஸ் பண்ணாத. சொன்ன வேலையை மட்டும் செய். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா புரிய வச்சிங்க சார். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். ஆக்சுவலி அவங்க தான் வரதா இருந்தாங்க. நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. ஹலோ. ஆமாம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க. இங்கே எல்லாமே நல்லா சேஃபாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, என்னை பிக்கப் பண்ண ஒரு வண்டி அனுப்புங்க. அந்த கடை இருக்குதுல்ல, அந்த பின்னாடி இருக்க தெருவுக்கு அனுப்புங்க. சரிம்மா? வர்ஷா, வண்டி எடு. மதன் சொல்லு, இறந்து போனவங்களோட கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க? வெரி குட்.
இவன் எங்க கிடைப்பான்? சார், கில்லர் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. குட். வண்டியை ரெடி பண்ணு, தூக்கிடு. ரைட் சார். ஏய் சார். ஆடா. ஏய் சார் அடிக்காதீங்க ஏய், சார். சொல்லுடா, நான் போல சார். சொல்லுங்கறல. ஏய் சொல்லுடா. ஏய் சொல்லு. அப்ப வாயை திறடா, இல்லன்னா நீ சொல்ற வரைக்கும் உனக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். யாரு கான்ட்ராக்ட் கொடுத்தது? மேடம், இந்த ஐடியாலாம் கஜேந்திரனோடது. எங்க கடை அக்கம் பக்கத்துல இருந்தது, அதனால சாப்பிடுறதுக்கு அவன் வருவான். பேச்சு வாக்குல டாக்டருக்கு நான் அசஸ் பண்ண விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. கடையும் தாபாவையும் இப்படி நடத்தினா நம்மளால பணமே சம்பாதிக்க முடியாது. என் கடைக்கு பின்னாடி இடம் இருக்கு, உங்ககிட்ட மூளை இருக்கு. நீங்க ரெடின்னு சொல்லுங்க, பண மழைய பெய்ய வைக்க முடியும். அது எப்படி? எல்லாம் பிரெக்னன்ட் லேடிஸும் அம்மாவாக விரும்ப மாட்டாங்க. சரியாதான் சொன்னீங்க. நானும் அம்மாவாக விரும்பல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. உங்களால புரிஞ்சுக்க முடியும், நம்ம சொசைட்டில இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஆனா அது அவங்கள முடியல. ஏன்னா அவங்க கிட்ட இடமே கிடையாது. சித்தி எதுக்காக கொலை பண்ண? சார் அவ எங்களை மிரட்டிட்டு போனா சார். சித்தி நில்லு. என் கையை விடு. எனக்கு பிடிக்காம இதை பண்ணல. இன்னொரு குழந்தைக்காக நம்ம இப்ப தயாரா இல்ல. இப்ப பொண்ணுனா வேண்டவே வேண்டாம். இது உன் மோசமான எண்ணம். நீ எனக்கு தகுதியானவன் இல்லைன்னு அப்பவே அம்மா சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, யாரெல்லாம் என் கூட இதை பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. சித்தி. சார் நான் பயந்து போயிட்டேன். உரிமை வேற என்ன தூண்டி விட்டா சார். சித்தி உயிரோட தான் நம்மளுக்கு ஆபத்துன்னு இந்த உரிமை என்ன ரொம்ப தூண்டி விட்டா சார். அதுக்கப்புறம் நான் ஒரு கில்லரை கான்டாக்ட் பண்ணேன் சார். சித்தி ஃபேமிலி மர்டர் பத்தி இவ என்ன சொன்னா? மர்டரா? சார் இல்ல சார், எனக்கு இந்த மர்டரோட சம்பந்தம் இல்ல சார். இன்னும் எவ்வளவுதான் போய் பேச போற? உன்னுடைய பேராசையால உன் கணவன் ஜெயிலுக்கு போனா. கொஞ்ச நாள் ஒரு டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணதுனால நீ உன்னையே டாக்டர்னு சொல்லிக்கிட்டியா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும். டிகிரி எல்லாம் கைக்கு வந்தாச்சு, பண்ணி கொடுக்கறவனு மாட்டிக்கிட்டான். டாக்டரா மாதிரி பெண்ணோட வயித்துல இருந்து கருவை கலைச்சி அத நீ தாபாவோட தந்தூரில எரிச்சிருக்க. சார் நீங்க என்ன அவன் பேசுறீங்க சார்? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இது பொது நலம் இல்ல, இது உன்னோட சுயநலம். விருப்பத்தோட வந்தவங்கள அபார்ட் பண்ணிருக்க. யாரு விரும்பலையோ அவங்க கிட்டயே தப்பா நடந்திருக்க. மேடம்க்கு கொடுங்க. அந்த பிரவுன் காட்டுங்க. இத பாருங்க. ஐம் சாரி, நான் உங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ரிஸ்கியானது. அதோட இவளுக்கு பிபி இருக்குன்ற விஷயத்த நீங்க முன்னாடியே சொல்லல. சத்தியமா எனக்கே இது தெரியாது. இவளுக்கா பிபி இருக்கு? இங்க பாருங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க பேப்பர்ல சைன் வேற பண்ணிருக்கீங்க. அதுல உயிருக்கு ஆபத்து வரும் நாங்க ஒரு கிளாஸே மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, கடவுள் உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி மனசை தேத்திக்கோங்க, புரியுதா? திருமணத்துக்கு முன்னாடியே அர்ப்பிதா கன்சீவ் ஆயிட்டா. ஆனா அவளோட அம்மா அப்பா ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரு இல்லீகலான யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அபார்ஷன் பண்றதுங்கிறது அவளோட உயிரை ஆபத்துல விட்டுடும்னு தெரியாம இருக்கு. இந்த இடத்துல ரெப்புடேஷனை காப்பாத்திக்கிறதுக்கு, பேரை காப்பாத்திக்கிறதுக்கு இதை விட பெண்ணோட உயிரை காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். கடைசியா என்ன நடந்துச்சு? அவ தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் எழுந்துட்டா. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தால பிரெக்னென்ட் ஆனா அவ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறா. எது சரி எது தப்புன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காத அளவுக்கு ஆளாகிறாங்க. இந்த சமயத்துல பிள்ளைங்க கிட்ட அம்மாவும் அப்பாவும் ஒரு நண்பர்களா பழகணும். அப்பதான் பிள்ளைங்களுக்கு தாய் தந்தை மேல நம்பிக்கை வரும். உண்மையை சொல்லுவாங்க, எந்தவித சிக்கலும் இருக்காது, நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை வரும். ஏன்னா பிள்ளைங்க எடுக்கிற தப்பான முடிவு கடைசியில அவங்களோட உயிரையே அழிச்சிடும். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ பத்தி அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட்ல என்ஜிஓவோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு நிலைமையில அவங்க மாட்டிக்கிட்டா என்ஜிஓஸ் மூலமா நமக்கு உதவிகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை அவங்க வளர்த்துக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி இதுவே எனக்கு நடந்திருந்தா நான் ரொம்ப பயந்திருப்பேன், நடுங்கி போயிருப்பேன். எந்த திசை நோக்கி போகணும்னு எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு நம்மளால எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா விதமான தகவலும் இன்டர்நெட்லயே இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். சரியான முடிவு எடுக்க வேண்டியதுதான் முக்கியம். இன்னைக்கும் நேரா பல பேர் மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் அங்க பார்த்து காண்டம் கேட்கறதுக்கு தயங்குறாங்க, வெக்கப்படுறாங்க. இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல.
இத கேக்குறதுக்கு தயக்கம் எதுக்கு? இது ஒரு இயற்கை, அவ்வளவுதான். விழிப்புணர்வே இல்லைன்னா எது சரி எது தப்புன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதோட பல தடவை செஞ்ச தவற திருத்திக்கும் போது காலம் ரொம்ப கடந்து போயிடும். உங்ககிட்ட நேரம் இருக்காது. நேரமே உங்களுக்கு வினையா மாறலாம். இது எல்லாத்த விட பெரிய உண்மை எதுன்னு தெரியுமா? ஒரு இல்லீகலான இடத்துக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் இல்ல உங்க சகோதரியை கூட்டிட்டு போய் அபோர்ஷன் பண்றது, அவளோட உயிருக்கு நீங்க தீங்க விளைவிக்கிறீங்க. நம்ம நாட்டுல பணம், கல்வி, இது ரெண்டுத்துக்காக நம்ம கடவுளை வணங்குறோம். சொல்ல போனா இந்தியாவையே பாரத மாதான்னு சொல்றோம். ஆனா அதே சமயத்துல நம்ம நாட்டு பெண்களை வற்புறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. அவ ஒரு பொண்ணை பெத்தெடுக்க கூடாதாம். ஒரு பொண்ணை பெத்தெடுத்த வீடு ஒரு மரண வீடாவே மாறிடுது. பொண்ணு பிறந்தாலே அவளோட கல்யாணம் வரதட்சணைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணை தைரியமா வளர்க்கணும். அவ சுயமா வாழ கத்துக்கணும். எந்த காலத்திலயும் உங்க துணை எதிர்பார்க்க கூடாது. அவ உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். நான் சொல்றத முழுசா நம்புங்க. போதும், இதுக்கு மேல வேண்டாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பொண்ணுக்கும் பையனுக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை பார்க்காதீங்க. நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையோட உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூட இருந்தா இந்த சமூகத்துல அவளோட மதிப்பு உயரும். இன்னொரு விஷயம், அன்ரிலையபிள் அபோர்ஷன் சென்டருக்கு உங்க பொண்ணு தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. இது சட்ட விரோதம் மட்டும் இல்ல, ஆபத்தும் கூட. அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மீண்டும் சந்திக்கிறேன்னு வாக்கு தரேன். மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு புது கதையோட, புது அத்தியாயத்தோட. தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.